முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா கோச்சிக்கிட்டு மறுபடியும் லண்டன் போக இருந்ததாகவும், அந்த மாதிரி நேரத்துல நடிகை த்ரிஷா அவங்கள சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வழியில பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவங்க தாக்கல் பண்ண விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம விஜய் மேல போட்டிருக்கக்கூடிய 3 மனுக்களையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இது மூலயமா ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்களுக்கு வரப்போற வெட்டிங் ஆனிவர்சரியில இவங்களோட திருமண வாழ்க்கையை மறுபடியும் ஒன்னா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் அப்டேட்டா வெளிவந்துச்சு. ஆனா அது எல்லாத்துலயும் இப்ப பூகம்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சி செய்தி வெளிவந்திருக்கு. கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இவங்க விவாகரத்து வேணான்னு சொன்னாங்க. ஆனா போன வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் அவரோட அந்த கான்வாய் நடக்கும்போது விஜயோட பேரண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க பக்கத்துல நடிகை த்ரிஷா அவங்க உட்கார்ந்தது தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் சினிமா வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எந்த ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சங்கீதா அவங்க மறைமுகமா தெரிவிச்சாங்களோ, அதே நடிகை இவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல எதுக்காக அமர்ந்தாங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் கொடியேற்றுறத பார்க்கறது சாதாரண விஷயம். அது உரிமை கடமை அப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு குடிமகன் அந்த இடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜயோட அப்பா அம்மா பக்கத்துல அவங்களுக்கான அந்த இடம் ஒதுக்கப்பட்டது, முதலமைச்சர் விஜயோட கான்வாய் போகும்போது இவங்க மொபைல்ல வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு காரணத்தால விவாகரத்து வேண்டாம்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து இப்ப ரீசெண்டா சென்னை வந்திருக்கக்கூடிய சங்கீதா அவங்க மறுபடியும் இந்த ஒரு கோபத்துல ஆதங்கத்துல திரும்பவும் லண்டன் கிளம்பி போறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குதாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு த்ரிஷா அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொடியேற்றுறாரு, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். சோஷியல் மீடியாலையும் அன்னோன் பர்சன் போடக்கூடிய சில போஸ்ட் பிளாக் இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். நான் அங்க போனது கோயின்சிடன்ஸா நடந்தது. விஜயோட அப்பா அம்மா பக்கத்துல எனக்கு சீட்டை அலோகேட் பண்ணதும் கோயின்சிடன்ஸா நடந்தது. விஐபி உட்காரக்கூடிய இடத்துல தான் எனக்கும் சீட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் அவங்கள மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் கிடைச்சது. மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியா கடந்து போகக்கூடிய எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட ஒரு விஷயம் தான். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப தூய்மையானது. நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெல்விஷராக இருக்கோம். அதை நீங்கள் நம்பினா மட்டும் போதும். மற்றபடி சொல்கிறவங்க சோஷியல் மீடியா வரோட நியூஸ் எதுவுமே பார்த்துட்டு நீங்கள் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் த்ரிஷா அவங்க தரப்பில் சில விஷயங்களை சங்கீதா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்களாம். அந்த வார்த்தைகளை கேட்டு சங்கீதா அவங்க ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆனாலும் அவங்க லண்டன் போகக்கூடிய முடிவை அவாய்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த பிளானை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க திரும்ப லண்டனுக்கே போக போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.